வணக்கம். பாலமுருகன். தமிழக வரலாற்றிலேயே மறக்கவே முடியாத ஒரு நாள் இருக்குன்னு கேட்டா அது நவம்பர் 20. அந்த நவம்பர் 20க்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு நாம பேசுவோம். 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் பார்ப்பனர் அல்லாத மக்கள் மறக்கவே முடியாத, மறக்கவே கூடாத வரலாற்று சிகரத்தில் முத்திரை கொடியை ஏற்றப்பட்ட பறக்க விடப்பட்ட நாள். அந்த நாளில் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிறந்த பொன்னாள். இந்த சங்கம் ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகை நடத்திய காரணத்தினால் அந்த பெயராலேயே ஜஸ்டிஸ் கட்சி என்னும் பெயரில் தமிழ்ல நீதி கட்சி என்றும் அழைக்கப்படுது. டாக்டர் சி நடேசனார், வெள்ளுடை வேந்தர் சர் பி.டி. தியாகராஜர், டாக்டர் டி.எம். நாயர் ஆகிய பெருமக்கள் இந்த அமைப்பு தோற்றம் பெறுவதற்கு ஆயுத எழுத்துக்களாக இருந்தனர் என்று சொல்லும் போது மிகவும் பொருத்தமான விஷயமா இருக்கு. 1916 டிசம்பர் 20ஆம் தேதி வெள்ளுடை வேந்தர் பி.டி. தியாகராயரால் சென்னை விக்டோரியா பப்ளிக் ஹாலில் ஒரு கொள்கை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதி கட்சியின் கொள்கை அறிக்கை மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் பார்ப்பனர் ஆதிக்கத்தையும் பார்ப்பனர் அல்லாதவருடைய பரிதாப நிலையும் விவரிக்கும் புள்ளி விவரங்கள் அடங்கிய ஆதாரபூர்வமான அறிக்கை தான் அந்த வெள்ளை அறிக்கை. சென்னை மாநிலத்தின் மக்கள் தொகை 4.5 கோடி. அப்போ அதுல பார்ப்பனர் அல்லாதவர் 4 கோடி ரூபாய், 4 கோடி பேரு. பார்ப்பனர்களே 15 லட்சம் பேர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் ஆதிக்கம் யார் கையில் இருந்ததுன்னு கேட்டா 1892 முதல் 1994 வரை நடைபெற்ற போட்டித் தேர்வுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் 15 பேர். பார்ப்பனர் அல்லாதவருக்கு கிடைத்த இடம் ஒன்று தான். சென்னை மாகாணத்தில் உதவி பொறியாளர் வேலையில் பார்ப்பனருக்கு கிடைத்த இடம் 17, பார்ப்பனர் அல்லாதவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடம் வெறும் 4 தான். சென்னை மாகாணத்தில் உதவி கலெக்டர் 140 இடத்துல பார்ப்பனர்களுக்கு கிடைத்த இடம் 77, பார்ப்பனர் அல்லாதவருக்கு கிடைத்தது 30. ஏனைய இடங்கள் ஐரோப்பிய, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு கிடைச்சிச்சு. எடுத்துக்காட்டாக இதுதான் தரப்படுது. இவ்வாறு காணப்படும் பார்ப்பனர் ஆதிக்கத்துக்கு காரணம் என்ன கூறினாங்கன்னு கேட்டா, பார்ப்பனர் அல்லாதை விட கல்லூரி பட்ட படிப்பு அதிகம் படிச்சவங்க யாருன்னு கேட்டா பார்ப்பனர்கள் தான் அதிகம் படிச்சிருக்கின்ற காரணத்தினால அரசாங்க வேலையில வந்துக்கிட்டு மற்றவங்க தமிழர்கள் உள்ள வர முடியாம போனதுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பழங்காலம் தொட்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட பாரம்பரியம், இந்துக்களிடையே உயர்ந்த புனிதமான ஜாதி என்று கருதும் தன்மை, நிலையான நம்பிக்கை, இவற்றை நூல்கள் வாயிலாகவும் வாய்மொழியாகவும் சொல்லி தாங்களே ஏனையரை விட உயர்ந்தவர்கள், தாங்களே கடவுளின் நேரடி பிரதிநிதிகள் என்ற எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த கருத்து மிக்க தகவலை வெள்ளுடை வேந்தர் பி.டி. தியாகராயர் 110 வருஷத்துக்கு முன்னாடி புகழ்பெற்ற பார்ப்பனர் அல்லாதோர் கொள்கை நான் பிராமின் மேனிஃபெஸ்டோல வெளியிட்டிருக்காரு என்பதைத்தான் இப்ப நம்ம முக்கியமா கருதணும். இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ்ல முக்கிய பொறுப்புல இருந்த தந்தை பெரியார் வகுப்புரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே வந்த போது பார்ப்பனர் ஆதிக்க புரியாக இருந்த அந்த காலகட்டத்து காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா அதனை அடுத்து அவர் சொல்லக்கூடிய பேச்சுக்கள் எல்லாத்தையும் நிராகரிச்சுக்கிட்டே வந்த போது பெரியாருக்கு கடுமையான கோபம் வந்தது. அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். காங்கிரஸ் ஒழிக, காந்தி ஒழிகுங்கிற கோஷத்தை அப்பதான் அவர் கையில் எடுக்கிறார். இந்த நிலையில சென்னை மாகாணத்துக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில், அதாவது 1920 நவம்பர் 20ஆம் தேதி நீதி கட்சியில 98 தொகுதியில பெரும்பான்மை பலத்தில் வெற்றி பெற்றது. இந்த வகையில கூட நவம்பர் 20 தான் மிகவும் சிறப்பான நாள். அப்போது வெள்ளுடை வேந்தர் பி.டி. தியாகராயர் அமைச்சரவைக்கு தலைமை தாங்க வேண்டியிருந்த நிலையில் அதனை ஏற்காமல் கடலூர் ஏ. சுப்பிராயலு ரெட்டியார் அவர்களோட பிரதம அமைச்சராக்கினார். நீதி கட்சி தலைவராக பிற்காலத்தில் வந்த தந்தை பெரியாருக்கு பிரதம அமைச்சர் பதவி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வழியே வந்தும் அதனை ஏற்க மறுத்ததுல தான் இந்த இடத்துல நம்ம நினைவு கூறணும்.
கவர்மெண்ட்டே நீங்க கவர்மெண்ட்டை வைங்கன்னு பெரியார்கிட்ட கேட்கும்போது வேண்டாம், எனக்கு அதை விட முக்கியமானது கொள்கைன்னு இப்ப தந்தை பெரியார் சொன்னார். நீதி கட்சி ஆட்சி என்பது பார்ப்பனர் அல்லாதவர்களின் வரலாற்றில் திருப்பம் மிகுந்த ஒரு பொற்காலம் ஆகும். இந்தியாவிலே பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தது நீதி கட்சி கவர்மெண்ட். இது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1921. நீதி கட்சி ஆட்சியில 1921, 22, 23ஆம் ஆண்டு வகுப்புரிமைக்கான ஆணைகளை பிறப்பிச்சாங்க, சட்டமாகவும் ஏற்றுனாங்க. அப்போது பார்ப்பன அதிகார வர்க்கத்தின் முட்டுக்கட்டையால அப்போ இரட்டையாட்சி முறை இருந்தது, செயல்பாட்டுக்கு வர முடியாத நிலையாயிடுச்சு. கடைசியில நீதி கட்சி ஆதரவு பெற்ற டாக்டர் சுப்பராயன் தலைமையில அமைச்சராக இருந்த எஸ் முத்தையா முதலியார் அவர்களுடைய முயற்சியால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை செயல்பாட்டுக்கு வந்தது. கவர்மெண்ட் மெசேஜ் 1880, எஜுகேஷன் டேட்டட் 15/9/1928, அமெண்ட்மெண்ட் 27/2/1929 மற்றும் 29/8/1929. இன்னைக்கு தான் சட்டமான நாள். முத்தையா முதலியார் அவர்களை இதற்காக தந்தை பெரியார் பல புகழ்ந்தார். பார்ப்பனர் அல்லாத குடும்பத்தில் பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு முத்தையா என்றும் பெண்ணுக்கு முத்தம்மாள் என்றும் பெயர் சூட்டணும்னு தந்தை பெரியார் அறிக்கைவிட்டார். இன்றைக்கும் இந்தியாவிலேயே 9வது அட்டவணை பாதுகாப்பில் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு திராவிடர் கழகத்தின் முயற்சியால் இடஒதுக்கீடு வீடு நடைபோடுகிறது என்றால் அதன் பின்னணியில் நீதி கட்சியின் தொடக்கம் இருப்பதை நன்றியுடன் நாம் நினைவு கூறுவோம். உயர்தட்டு உத்தியோகங்கள் பார்ப்பனர்கள் பெரும்பாலும் இருந்தமேனால எழுத்தர் பதவிக்கு கூட பார்ப்பனர் அந்த தகுதிக்கு கதவடைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு, கல்லூரிகளில் பார்ப்பனர் அல்லாதவருக்கும் வாய்ப்பு கதவு திறக்கப்பட செலக்ஷன் போர்டு, சென்னை பல்கலைக்கழக செனட்ல எல்லா வகுப்புக்கும் செனட்ல உறுப்பினர் அந்தஸ்து, கல்வி நிறுவனங்களையும் பிரதிநிதித்துவம் கிடைக்க வழிகோலும் வகையில சென்னை பல்கலைக்கழக சட்டம், சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழக சட்டம் தொடர்ந்து உறுதுணையாக இருந்தது. பொதுக்கூலம், கிணற்றுல பிற்படுத்தப்பட்ட புலங்கிறதுக்கு ரெட்டமலை சீனிவாசன் அவர் கொண்டுட்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம், இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு சட்டம், மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து சமஸ்கிருதப்படுத்திருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை நீக்கம், தேவதாசி ஒழிப்பு சட்டம், பதவி உயர்வுகளின் இடஒதுக்கீடு ஆணை என்று பார்ப்பனர் அல்லாத உரிமை வாழ்வுக்கு எவ்வாறெல்லாம் உதவிக்கரம் ஈட்டியது நீதி கட்சி என்பது வரலாற்று கல்வெட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு தலையங்கம் சொல்லுது. இந்த இடத்துல தான் திமுக உருவாக்கினதுக்கு பிறகு 10 ஆண்டுல தந்தை அறிஞர் அண்ணா ஆட்சியை பிடிச்சாரு. அப்பதான் செய்தியாளர்கள் அண்ணாட்ட கேட்டாங்க, எப்படி நீங்க கவர்மெண்ட்டை கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷத்துல நீங்க எப்படி கவர்மெண்ட்டை நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லும்போது, இந்த திமுக என்பது நீதி கட்சியின் நீட்சி அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த இதில் நம்ம எதை பொருத்தி பார்க்க வேண்டியதுன்னா, தந்தை பெரியார் அவர்களுடைய பார்ப்பனர் அல்லாதவருடைய மக்கள் நல்வாழ்வுக்கு என்னெல்லாம் திட்டம் தீட்டினார்களோ அதை எல்லாமாக சட்டமாக கொண்டுட்டு வந்தது நீதி கட்சி. அந்த நீதி கட்சியை அதுக்குள்ளேயும் பார்ப்பன பெருச்சாளிகள், இந்த பணக்கார பெருச்சாளிகள்லாம் நிறைய இருக்கும் போது அதை அந்த சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் மாற்றும் போது மிச்சம் மீதியாரி இந்த அரசியல் அபிலாசைகள் ஆசைகள் இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் வெளியில போங்கன்னு சொல்றதுக்காக அரசியலில் பங்கேற்காது திராவிடர் கழகங்கிற ஒரு தீர்மானத்தை அண்ணா வச்சு வாசிக்க வச்சாரு. இந்த காலகட்டம்லாம் மாறினதுக்கு பிறகு புதியதாக ஒரு திராவிடர் இயக்க ஒரு கவர்மெண்ட்டே இருந்தா எப்படி இருக்கும், இன்னும் சிறப்பாக இருக்கும்ல. பார்ப்பனர் அமைச்சரவை இல்லாத ஒரு கவர்மெண்ட் அமைச்சா எப்படி இருக்கும்னு அண்ணாவுக்கு அந்த காலகட்டத்திலே உறுத்திக்கிட்டு இருக்கும் போது தந்தை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட ஒரே ஒரு கருத்து முரண், அரசியலுக்கு போகக்கூடாது, ஆனால் அண்ணா அரசியல் படுத்தப்பட வேண்டும். இந்த 2 கொள்கை முறையில தான் அண்ணா அவர்கள் இந்த திமுக உருவாக்கி வச்சது மட்டுமல்ல, கடுமையாக தந்தை பெரியார் அண்ணாவை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில கூட அண்ணா அவர்கள் திராவிடர் இயக்கத்தையோ தந்தை பெரியாரையோ அன்னை மணியம்மையாரையோ யாரும் எந்த ஒரு வார்த்தையை கொண்டும் எதிர்வாதம் பேசக்கூடாதுன்னு ஆணை பிறப்பிச்சிருந்தாரு. அவர் தந்தை பெரியார் கோவத்துல காமராசருக்கு ஆதரவு கொடுக்கும் போது கூட மிகுந்த தலைமை பண்போட ஐயாவின் கருத்துக்களுக்கு கடுமையான விமர்சனத்தை யாரும் திமுக காரங்க செஞ்சிடக்கூடாதுன்னு கருத்தோடையே இருந்தாரு. அதை கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்நாள் வரைக்கும் அண்ணா அவர்கள் ஃபாலோ பண்ணினாரு. காரணம், திராவிடத்தின் தலைமகன் அறிஞர் அண்ணா அரசியல் கோட்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய தத்துவத்தை நம்ம நாட்டுக்கு வழங்கிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சி நீட்சியாக போய்கொண்டிருக்கிறது என்றால் அந்த அரசியல் வழிபடுத்தப்பட்டது, தலைமைத்துவம், இது எல்லாத்துக்கும் மூல காரணம்
திராவிடம் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மக்களுடைய நல் வாழ்க்கையில வேரூன்றி இருக்கு அப்படிங்கிற காரணத்தோடைய ஒரு விஷயமா தான் நாம திமுகவுடைய கொள்கைகளையும் திராவிட இயக்க கொள்கைகளையும் பார்க்கணும். ஆனால் இந்த இரட்டை குழல் துப்பாக்கியை வந்துகிட்டு எப்படியாவது உடைச்சு நாசம் பண்ணிடணும் சொல்லி அங்க பாசிச வேட்டையாளர்கள் எல்லாமே கழுகு கண் பாப்பா இது பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது மொத்தமா இதை முழுங்கி போடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை இவங்க இந்த ஜென்மம் இல்லை, இன்னொரு ஜென்மம் எடுத்துட்டு வந்தாலும் அது நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்றைக்குமே அதிகார மனோபாவம் வீழ்ச்சியை நோக்கித்தான் போகும். ஆனா மலர்ச்சியை நோக்கி போவது, ஒரு செடி மலர்ந்து வானலாவே போகக்கூடிய ஒரு தத்துவம் திராவிடத்தின் தத்துவம். அங்க இருக்கக்கூடிய அந்த பாசிசோட தத்துவம், ஆணவத்தின் தத்துவம், அது எல்லாத்தையும் அபகரிச்சோம்னு ஆட்டையை போடணும்னு நினைக்கும் போது அது வீழ்ச்சியை நோக்கி தான் போகும். அதன் அடிப்படையில் இந்தியாவை காவிமயமாக மாற்றுவதற்கு இங்கே பெரிய கும்பல் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்துக்கிட்டு ஒழிச்சு கட்டக்கூடிய வேலையை நமக்கு 110 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பார்ப்பனர் அல்லாத ஒரு அறிக்கையை வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு உந்து சக்தியாக இருக்கு. அதை மிகப்பெரிய அளவிற்கு வந்துட்டு அரசியல் கோட்பாக மாற்றியது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இதோடைய இன்றைக்கு வரைக்கும் அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொள்கை வழிபடுத்துவது திராவிடர் இயக்கம். இந்த 3 இயக்கங்களும் இருக்கிற வரைக்கும் பார்ப்பானோடைய எந்த இடமும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வாழ ஆட்ட முடியாதுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் தான், நன்றி கூறக்கூடிய நாள் தான் நவம்பர் 20.